மொர்த்தாசி மோச்சான்னு ஒரு ஆள் இன்ன மேட்ச் இன்னமா விளையாடுனானுங்க. நம்ம பிள்ளைங்க அப்படியே ஜெயிச்சிட்டானுங்க. வா செம்ம மேட்ச் பார்த்தீங்களா அங்கிள்? பங்களாதேஷ் வின்னு 92.7 பிக் எஃப்எம்ல யாரோ விளையாடின மேட்சுக்கு செம சந்தோஷமா இருக்கிற பாலாஜியோட நீங்க பண்றா இருக்கிறது சட்ட சாயங்காலத்தில் டேக் இட் ஈஸி. ஆரம்பத்தில் ஏதோ சும்மா அசால்ட்டா எப்பவும் டெய்லி மேட்ச் நடக்குது, இன்னைக்கு நடக்குது என்ன பார்க்கலாம் தான் உட்காந்து நானும் 5 மினிட்லாம் ஆஃபீஸில் பார்க்க ஆரம்பிச்சோம். செம்மையாக வந்து பேட்டிங் விளையாடினானுங்க. ஒரு 100 ஒரு 80 அடிச்சதுக்கப்புறம் பரவாயில்ல பங்களாதேஷ் அப்படின்னதுக்கப்புறம் அப்போ தான் தெரியுமே பங்களாதேஷ் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சதுன்னா இந்தியா பங்களாதேஷ் தான் குவார்டர் ஃபைனல்ஸ் வரும். அப்போ நம்ம அசால்ட்டாக வந்து இதுக்கு போயிடலாம் செமிஃபைனல்ஸ். அப்படி ஒரு சுயநலத்தில் அப்படி ஒரு அல்ப ஆசையில் தான் இந்த மேட்சை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கிலாண்டும் விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மேட்ச் கடைசியில் இன்னும் ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லர் ஆஃப் த பட்டாபி அப்படின்ற மாதிரி ஆச்சு. யார் பட்டாபின்றீங்களா? விஜய் டிவி பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சாரு. அந்த மாதிரி செம்மையாக இருந்தது அங்கிள் மேட்ச். லாஸ்ட்டில் 15 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச இங்கிலாந்து வாயிலேயே பொக்குன்னு குத்திச்சு கிளம்புங்க வேர்ல்டு கப் விட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஷேர் அவுட் போச்சு. இங்கிலாந்துக்கே திரும்பி போகிற அளவுக்கு தேர் ரெடி. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வேர்ல்டு கப்பில் குவார்டர் ஃபைனல்ஸ் கூட வர முடியாது. ஏன்னா இந்த குரூப்பில் வந்து யாரெல்லாம் தெரியுமா? யார் வருவா? நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் 4 டீம் குவாலிஃபைட் ஃபார் த குவார்டர் ஃபைனல்ஸ் ஆல்ரெடி. இட்ஸ் கோயிங். மைக்கேல் ஆர்டெட்டாலாம் இந்த டையை வச்சு மூக்க தொச்சுக்கிறாரு. ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களாடா, நாளே எவ்வளோ பெரிய கேப்டனாக இருந்தேன்ற மாதிரி செம்மையாக இருந்தது அங்கிள் மேட்ச். இன்னும் ஆச்சு இந்த மேட்சை நான் டிவியில் பார்க்கலையே அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போனால் கபில் பாஜி அப்படின்னு கூப்பிட்டு ஹைலைட்ஸ் போடுவாங்க. அதில் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கரை கிக்கிற குக்கரன்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு திச்சு போடாட்டு அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் செம்ம ஜாலியாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மனசை தொட்ட உருட்டி போட்ட பெரட்டி போட்ட மெலடி பாடல்கள்லாம் உங்களுக்காக இருக்குது. ஃபார் ஆல் தட் மோர் ரமேஷ் ராஜா சொந்தக்கார பையன் மாதிரி செம்ம ஜாலியாக கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. இன்னைக்கு பங்களாதேஷ் நாடே அப்படியே விழா கோலம் பூண்டிருக்கும். அப்படியே பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி 2 பேரும் ஒன்றா இல்லை பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் தான் ஒன்று. ஜனாதிபதி எல்லாம் வாழ்த்து செய்தியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபேமஸ் வின் பங்களாதேஷ் இஸ் டூயிங் ஆஃப் த இங்கிலாந்து அண்ட் ஆல். இந்த பங்களாதேஷ் எப்பவுமே அப்படி தானே அங்கிள்? ஒரே ஒரு மேட்ச் ஏதாவது பெரிய டீமை செம்மையாக தோக்கச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து யார் எவ்வளோ கேவலமானாலும் திட்டவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கர ஃபேமஸ் வின். இப்போ அந்த பாகிஸ்தானை தோக்கச்சிது. இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு இங்கிலாண்டே காலி. 92.7 பிக் எஃப்எம்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த வேர்ல்டு கப் மேட்சை பார்த்துட்டு இருக்கிற பாலாஜியோட நீங்க கேட்டு டேக் இட் ஈஸி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கிள் முடிஞ்சது. 260 ரன்ஸுக்கு இங்கிலாந்து ஆல் அவுட்டு. லாஸ்ட் ஓவரில் வந்து டிக் டாக் அப்படின்னு 49 ஓவர் நினைக்கிறேன். அதில் வந்து 2 விக்கெட் உழைஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கிலாந்து தோத்துருச்சு. அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. குவார்டர் ஃபைனல்ஸுக்கு இப்போ பங்களாதேஷ் என்டர்ட். இந்தியாவோட தான் மோஸ்ட்லி விளையாடும். ஏன்னா அடுத்த 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் சொல்லிக்கிறேன். இதில் இந்த மேட்ச் ஜெயிச்சதில் பங்களாதேஷ் ஒரு 3 பேரோட மூக்க பொக்குன்னு வச்சுட்டாங்க அங்கிள். ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்ற இந்த கெத்தில் இந்த இங்கிலாந்து தோக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னே தெரியல. அவங்க காலியா. 2வது ரமேஷ் ராஜா. ஏன்னா இந்த பக்கம் இன்னொரு குரூப்பில் பாகிஸ்தான் குவார்டர் ஃபைனல்ஸ் வருமா வராதாங்கிற பயங்கரமான நிலைமையில் பங்களாதேஷ் இப்போ குவார்டர் ஃபைனல்ஸ் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்ச அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சின்னதாக ஆயிடுச்சு. 3வது யார் தெரியுமா? ஐயோ பேர் மறந்துட்டேன். டேவ் ரிச்சர்ட்சன், சவுத் ஆஃப்ரிக்காவோட முன்னாள் விக்கெட் கீப்பர். இப்போ ஐசிசியோட சேர்மனாலாம் இருக்கார்ல. வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செம்ம ஆணவத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். இந்த சின்ன டீம்லாம் எதுக்கு இந்த வேர்ல்டு கப்பில் இவனுங்களாம் வந்ததுனால எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது. அடுத்த வேர்ல்டு கப் வெறும் 10 டீம்னதுக்கப்புறம் இப்போ இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்லேயே 2 சின்ன டீம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஒன்று பங்களாதேஷ், இந்த பக்கம் அயர்லாண்டு வந்துடும் தான் நினைக்கிறேன். இந்த 2 டீமும் வந்ததில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டேவ் ரிச்சர்ட்சன் மூஞ்சி எடுத்துன்னு போய் எங்கே வைப்பாருனே தெரில. அயர்லாண்டு கேப்டன்லாம் பார்த்து ஒழுங்கு காப்பிக்கிறான். எங்கே பார்த்தா சொன்னால் வாய வச்சிருவேன்ற மாதிரி. ஸோ திஸ் கைஸ் தியரி ஆஃப் த 10 டீம் வேர்ல்டு கப் இஸ் தவிடு பொடி பிகாஸ் ஆஃப் திஸ் அண்ட் ஆல். ஆனால் பரவாயில்ல, இந்த வேர்ல்டு கப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அது நம்ம டீம் நல்லா விளையாடுதா, நம்ம பாகிஸ்தான் மாதிரி விளையாடினா தான் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கும். ஆனால் நவ் இட்ஸ் ஜாலி அண்ட் ஆல் கோயிங் அண்ட் ஆல். இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. இது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி ஆஃப் த பாலாஜி. இந்த ஈத் ஸ்ட்ரீக்னு சொல்லிட்டு ஜிம்பாப்வே பவுலர் இருக்கார்ல அங்கிள், ஈத் ஸ்ட்ரீக் பழைய பவுலர். இந்தியா கூட விக்கெட் எடுப்பார், பேட்டிங் கூட ஆடுவார். இப்போ பங்களாதேஷ் போயிட்டு என்ன சாப்பாடு நல்லா போட்டு கவனிக்கிறாங்க போல இது போலிங் கோச்சு. அப்படியே இந்த அர்னால்டு மாதிரி, இந்த ஜான்சீனா அர்னால்டுனா உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி வராரு அங்கிள். அவர் தான் போலிங் கோச்சா. எல்லாத்தையும் வந்து கட்டிப்பிடிச்சு பாராட்டுறாரு. நான் சொன்ன மாதிரியே போயிட்டு விக்கெட் எடுத்துறியா அப்படின்ற மாதிரி மூஞ்சில் செம்ம சந்தோஷம். இப்போ தான் டிவியில் காட்டுறாங்க அதை. ஒன் டே மேட்ச்சே தேவையில்லை, இனிமேல் 2020 டெஸ்ட் மேட்ச் போகிறோம் அப்படின்னு நம்மளாம் இந்த வேர்ல்டு கப் ஆனால் நல்லா தான் இருக்குதுல்ல. எல்லா டீமும் 400லாம் அசால்ட்டாக அப்படியே ஜிங்கு சக்கர சக்கா அப்படின்னா ஒரு 400, ஜிங்கானா ஒரு 200 ஒரு தனியால் அப்படின்னா பயங்கரமாக போய் நிற்குது. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது திடீர்னு செலுத்து போனேன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் மேட்ச் தான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம். அதனாலே வந்து ஒவ்வொரு நாடி நரம்பு எல்லாம் அந்த கிரிக்கெட் ரத்தம் ஊறி கிடக்கங்கள். ஏன்னா வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிற முன்னாடி நம்மளுக்கும் வந்து பெருசாக எதுவும் இல்லை. 2.5 மாதம் இந்தியா ஆஸ்திரேலியா போயிட்டு வாயிலே அடி வாங்கிட்டு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம வந்து திடீர்னு பார்த்தா இவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தான் நம்மளுக்கு இந்த ஆர்வம் தொத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏபிடி வில்லியர்ஸ், கெயில் கோயிலெல்லாம் என்ன அடி அடிக்கிறானுங்க அங்கிள். போன வேர்ல்டு கப் வரைக்கும் இந்த 300 ரன் வச்சாலே வந்து இட்ஸ் அ வினிங் டோட்டல் இஸ் ஹேவிங் தட்ஸ் அ டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 376 ரன் நேற்றுக்கு ஆஸ்திரேலியா அடித்தோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஐயோ ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருமோ, ஐயோ அவங்களுக்கே ஒரு பயம். இந்த சண்டிமால் யார் அவன்? சண்டிமால் அம்புலி மாமா மாதிரி பேர் இருக்குது. ஆனால் வந்து செம்மடி வச்சான்ல 20 பாலில் 50 ரன் செம்ம டிங் டக்குன்னு வந்து ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர் தான், இல்லைனா வந்து கிறிஸ் கெயில் தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் யார் வந்தாலும் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வேர்ல்டு கப்லாம் இந்த 15 ஓவர்லேருந்து 35 ஓவர் வரைக்கும் செம்மையாக போர் அடிக்கல ஒன் டே மேட்ச். என்னடா இவங்க தட்டி விக்கெட்டை லூஸ் பண்ண
பண்ணக்கூடாதுன்னு ஆடுவானுங்க. அப்புறம் தான் அதை அடிக்காரு. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லா ஓவர்லையும் ஜிங்கு சக்கரான்ற மாதிரி சம்மடி. முன்னால 100 அடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது யூ ஹேவ் டு பேட் த்ரூ த இன்னிங்ஸ். எப்படியாவது ஒரு 125 அடிச்சானா கூட அந்த டீமுக்கு போதும்லாம் பேசுவானுங்க. ஆனால் இன்னைக்கு 100 அடிச்சாலே நவ் இஸ் ஹேவிங் சான்ஸ் ஃபார் 200 பாருங்க. 200 அசால்ட்டாக 200 போயிடுது. 100 அடிச்சா 200 அடிக்கிறானுங்க. டீம் டோட்டல் 400 தாண்டுது. அப்போ போலருன்றீங்களா? அவங்க தான் பார்க்கறதுக்கே பயங்கர பாவமாக இருக்காங்க. யாராவது 10 ஓவரில் 60 ரன் கொடுத்தாங்கன்னா முன்னாலாம் திட்டுவாங்க. வாட் அ பேட் போலர், இஸ் ஹேவிங் எக்கனாமிக் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி சென்ஸ்னு சொல்லிட்டு பட்டாபி மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 10 ஓவரில் 60 ரன் ஒரு சம போலர். வாட் எக்கனாமி ரேட் இஸ் ஹேவிங் அண்ட் ஆல் இஸ் டேக்கிங். பரவாயில்ல, இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஐபிஎல் மோகத்தில் தள்ளிடுவானுங்க. இந்த பக்கம் பெட்ரோல் விலை ஏறலாம், ஏதாவது புதுசாக தடை கொண்டு வரலாம், எது நடந்தாலும் நம்மளுக்கு கண்டுவே மாட்டோம். 2 பக்கமும் கண்ணை கட்டி கிரிக்கெட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வெறும் கிரிக்கெட் தான். நம்மளும் அதில் முழுகி மற்ற எல்லா விஷயத்தையும் சிக் பண்ணணும் அப்படின்றோம். நீங்கள் கேட்டுக்கிறது உங்களை மாதிரி இருக்கிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி கரெக்டாக இந்தியா பாகிஸ்தானோட ஜெயிச்சும் போது ஏதோ ஒரு மேட்சும் போது தான் வந்து பெட்ரோல் விலை ஏறிச்சு. யாருக்குமே தெரியாது. அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி ஏற்றினாங்கல்ல, அப்போ தான் மாட்டினாங்க. ஏன்னா அது ஏதோ மொக்க மேட்ச் இந்தியா யூஏயோட. அடுத்த வாட்டி ஸ்ட்ராட்டஜிக்காக குவார்டர் ஃபைனல்ஸ் போது ஏற்றினா இல்லை வேறு ஏதாவது தடை கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். யாரும் கண்டுக்க மாட்டோம். இந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட்டை பார்த்துட்டு நம்ம சின்ன வயசில் விளையாடுற கிரிக்கெட்லாம் சமையல் ஞாபகம் வந்துச்சு. இப்போ பயங்கரமாக இருக்கும்ல. மை நேம்னு டீம் போடுவோமே. நல்ல பிளேயர்லாம் நிற்பான் எதிர்க்க. நம்ம கண்ணு முன்னாடி அவன் செம்மையாக விளையாடுவான். பேட்டிங் போலிங்லாம் சூப்பர் தெரியும். ஆனால் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நம்ம ஃபஸ்ட்டு டீமில் எடுப்போம். ராஜேஷ் அப்படின்னுவோம். அப்படியே அந்த ராஜேஷ்க்கு எதுவுமே வராது, உருப்படவே மாட்டான். ஆனால் வந்து செம்மையாக அவனை டீமில் எடுப்போம். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நானும் அவனு ஒரே டீமில் இருக்குன்ற மாதிரி செம்மையாக இருக்குல்ல. 92.7 பிகப் பாலாஜி டிகிடி சி கேட்டு இருக்கும்போது திடீர்னு ஏடா ஞாபகம் வந்துட்டீங்களா? இவங்க இவ்வளோ மேட்ச் விளையாடுறானுங்க. ஆனால் நம்ம வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலங்காத்தால ஒரே ஒரு பையன் வந்து ஃபஸ்ட்டு எழுந்துப்பான். ஏந்தி எல்லாரோட வீட்லையும் போயிட்டு எல்லா ஆண்டிக்கிட்டையும் வந்து திட்டு வாங்குவான். ஆனால் இந்த கிரிக்கெட் விளையாடுறத நான் ஒண்டி நம்மளுக்கு அலாம் அடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முழிப்பு வந்துடும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, என்ன வந்து கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஓடி வரும். அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சைக்கிளில் டபுள் ஏறி போய் எல்லாரையும் கலெக்ட் பண்ணி கிரவுண்டில் வந்து அப்படியே போய் நிற்போம்ல. செம்மையாக இருக்கும். அப்போ தான் யாருமே ஆள் வரலன்னா நமக்குள்ளேயே மைனேம் போட்டுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா காலகாலமாக ஒரே ஒரு டீம் தான் நம்ம கூட பெட் மேட்சே விளையாடும். அதுவும் என்ன பெட்டுனா பால் பெட். அது யாருக்கு எதுக்குன்னே தெரியாது. 35 ரூபா அப்போ பால். அந்த பாலை வந்து 2 டீமும் ஷேர் பண்ணி வாங்கி ஜெயிக்கிற டீம் பால் எடுத்துன்னு போயிடும். இதே பணக்கார டீமாக இருந்ததுன்னா 50 ரூபா பெட்லாம் விளையாடும். அந்த 50 ரூபா வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வாட்டர் பேட் வாங்கிடுறதுல செலவாயிடும். அந்த 50 ரூபாய்க்கு மேலே ஆச்சு யாராவது வாட்டர் பேக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க, ரஸ்னா பேக்கெட் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கி நம்மளுக்கு அவன் தான் கடவுள், அவன் தான் தெய்வம் மாதிரி. எல்லா டீம்லேயும் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் இருப்பான். அவன் வந்து கையில் ஒரு 25 ரூபா 30 ரூபா எடுத்துன்னு வருவான். மேட்ச் முடியும் போது அவன் கூட சைக்கிளில் போகிறதுக்கு அவங்க கூட நடந்து போகிறதுக்கு செம போட்டி நடக்கும். ஏன்னா அவன் ரஸ்னா அவன் குடிக்கும் போது நம்மளுக்கு வாங்கி கொடுப்பான். முஞ்சாய கொஞ்சம் வசதி ஜாஸ்தியாக தான் பஃபும் வாங்கி கொடுப்பான். அப்படி நம்மளுக்கு வசதியே இல்லைன்னா நம்ம என்னோட டெக்னிக்லாம் என்னன்னா கிரவுண்டில் வந்து இந்த பெப்சி ஐஸ் விற்பாரு அந்த அண்ணன், அவர் ஃப்ரெண்டு பிடிச்சிப்பேன். அப்படியே டெய்லி மேட்ச் விளையாடும்போது பேசி என்னன்னா வியாபாரம் அப்படிலாம் கேட்டோன்னா ஒரு 2 நாள் கழிச்சு கடன் கொடுப்பாரு. அண்ணா அடுத்த மேட்ச் கொடுத்துட்றேன் நான் இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துருவார். 4 வாட்டிக்கு மேலே கேட்டால் தான் அவர் நம்மளை ரொம்ப இலக்காரமாக அவமானகரமாக பார்ப்பார். இதே மாதிரி ஆப்போசிட் டீம் போல சண்டை போடுறது, புதுசாக ஸ்டெப்பு வாங்கினா அது பெருமையாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சைக்கிளில் பின்னாடி சொருகும் போது ஒரு கர்வம் வரும். ஏன் ஸ்டெம்பு அப்படின்ற மாதிரி. ஐயோ இன்னும் நிறையா இருக்குது. இப்போ பேசினா 7 வீக்ஸ் பேசின ஃபீலிங் வரனால கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. அது பாலியகால் ஞாபகம் கஷ்டப்பட்டு கடைக்கு போய் ரொம்ப செலக்ட் பண்ணி இந்த பால் பவுன்ஸ் ஆகும் கிழியாது அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஆராய்ச்சிலாம் பிச் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி காஸ்கோ பால் வாங்கி வருவோம். அங்கேருந்து கிரவுண்டில் வந்து எங்கள் பெருமையாக எங்கப்பா நான் தான் பால் வாங்கினேன் அப்படின்னா காஸ்கோ வாங்கினேன் மெர்க்குரி வாங்கலான்னு செம்ம கடுப்பாய் அடுத்த வாட்டி மெர்க்குரி வாங்கினேன் இங்கே காஸ்கோ வாங்கலான்னு யாரான்றீங்களா நம்ம ஏரியாவில் கிரிக்கெட் விளையாட போய் சின்ன வயசில் 92.7 பிகப் பாலாஜியோட டிகிடி சி கேட்டிருக்கும் போது இந்த வேர்ல்டு கப் மேட்ச்லாம் பார்த்து திடீர்னு நம்ம விளையாட பாலிய கால கிரிக்கெட்லாம் ஞாபகம் வந்து அதோட ஞாபகத்தில் சாயங்காலத்தில் முழுகி நிற்கிறோம். அந்த வகையில் இந்த பால் வாங்குறது ஒன்று அப்படின்னா வந்து நம்மளுக்கு சொந்தமாக ஒரு பேட் இருந்தால் நம்ம தான் நம்ம டீமில் ராஜாவே செம்ம அப்படியே. ஏன்னா நார்மலாக டீம் பேட் இருக்கும். அந்த டீம் பேட்டை தவிர எவனா ஒருத்த வாங்கி வருவான். நான் தான் எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பேட் வாங்கினேன் சின்ன வயசில். எங்கள் டீம் பேர் வீனஸ் 11, என் பேட்டு பேர் கேஜி, அதான் கம்பெனி பேர் கேஜி. அதுக்கு நாங்கள் வந்து கிங் ஆஃப் கேம் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம்லாம் வச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 11லேயே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சப்ஸ்டியூட்டு இல்லைனா கடைசி விக்கெட் பேட்டிங்லாம். என் பேட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டிஷன் போட்டேன் என்ன எப்படியாவது 5 பிளேயர் அவுட் ஆகிறதுக்குள்ளே நான் அழைக்க ஒன்றுட்டு 2 மேட்ச் விட்டாங்க. அதுக்குள்ளே புதுசாக ஒரு பையன் லலித்னு ஒரு பேட் வாங்கினான். ஏதோ லலித்தோ அதுக்கப்புறம் அவனை சேர்த்துக்கினாங்க. இந்த மாதிரி நம்ம பேட் வாங்குறதுல ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி நம்ம டீம் அப்போ தான் ஒரு 3-4 மேட்ச் ஜெயிச்சிருக்கும். ஏரியாவில் ஒரு 2-3 டீம் கூட விளையாடி ஜெயிச்சு அப்போ தான் நம்ம ஏதோ நமக்குள்ளே மைனேம் தாண்டி ஒரு மேட்ச் விளையாடுற டீமாக ஆயிருப்போம். அந்த ஆர்வத்திலேயே அப்படியே போயிட்டு டீமுக்கு நேம் வைப்போம். வீனஸ் 11 எங்கள் டீம் பேர்னா எங்கள் எதிர்க்க இருக்கிற சூர்யாஸ் 11, அண்டர்டேக்கர் 11, ரஸ்னா 11, சூர்யா 11 அப்படின்ற மாதிரிலாம் பேர்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சூடு காயறதுக்குள்ளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தாக்க வந்து ஜெர்சி பிரிண்ட் பண்ணிடுவோம். எதுக்கு யாருக்குன்னே தெரியாது. டிஷர்ட்டுக்கு வேற காசு நம்ம டீம் ஃபண்ட்லேருந்து இப்போ எல்லாரும் ஆளுக்கு 100 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கடையில் பேசி டிஷர்ட் பிரிண்ட். இந்த டிஷர்ட் எதுக்குன்னே தெரியாது. 2-3 வாரத்துக்கு மேலே அது கப்பும் தாங்காது. வீட்டில் துவைக்கும் போது திட்டுவாங்க. ஊரில் இருக்கிற அழுக்கெல்லாம் இதில் தான் இருக்குது. விளையாடுறியா உருண்டு பேரண்ட் வரையா நம்ம அம்மா வேறு திட்டுவாங்க. எல்லா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு சாயங்காலம் சனிக்கிழமை ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போகும்போது என்ன திட்டுவாங்கல்ல, என்ன கருத்து போய் வருது பாரு, இந்த குடும்பத்து பையன் மாதிரியா இருக்கான், இவன் எப்படி இருக்கான் பாரு, பொறுக்கித்தனமா ஆளும் பரட்ட மண்டையும் சீப்போ அப்படின்ற மாதிரி நம்ம அம்மா அப்பெல்லாம் திட்டுவாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம
மேட்ச் விளையாட ஆரம்பிச்சிட்டோம்னா ஸ்கோர் சொல்கிறதுல சண்டை. அதான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை. கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி பேசலாம். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த எதுவுமே கிடையாது. ஏதாவது சில டீம் கூட ஆடும்போதெல்லாம் இந்த ஸ்கோர் கேட்டு நம்மளை சாவச்சிருவானுங்களா. ஒவ்வொரு பாலுக்கும் ஸ்கோர் கேட்பானுங்க. என் ஸ்கோர் என்ன ஸ்கோர் என்ன ஸ்கோர் என்ன செம்ம கடுப்பாகும். என்ன எதுக்கத்தாலும் கேட்டேன்னு திருப்பி கேட்க முடியாது. ஏன்னா கேட்குறவன் ஒரு 6 அடிக்கு ஆஜானு போகவா இருப்பான். நம்ம த்ரூன்னு இருப்போம். அப்படியே பயத்துலையாக சொல்லிடுவோம். இவனுங்க கூட பரவாயில்ல, ஒரு 4 ஓவருக்கு ஸ்கோரே கேட்க மாட்டானுங்க. திடீர்னு வந்து எப்படி 56 எப்படி வந்து சொல்லு, எப்படி ஃபர்ஸ்ட் பால் அந்த பால் எந்த இடத்துல வச்சிங்க 2 ரன்னு ஓகே 3 அப்புறம் எங்கே ஒயிட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஓவருக்கு சேர்த்து கணக்கு கேட்கும்போது அப்படியே பைத்தியம் பூச்சுற மாதிரி ஆகும். ஆனால் திருப்பி வர வழியெல்லாம் சொல்லி அங்கே தான் வந்து பயங்கர சண்டையாகும் அங்கிள். ஆமான்றீங்களா? ஆமாம், கிரௌண்டில் விளையாடும்போது வேறு எதுக்கு சண்டையாகும். 92.7 பிகஃபுல்ல போல டிகிடிசி கேட்டும்போது வேர்ல்டு கப் மேட்ச்லாம் பார்த்து செம்மையாக அந்த கிரிக்கெட் ஞாபகம் வந்ததுனால அதை பற்றி பேசுகிறோம். அந்த வகையில் இந்த ஸ்கோர் சொல்கிறது ஒரு செம்ம கடுப்பு அப்படின்னா, ரெண்டாவது கடுப்பு என்ன தெரியுமா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மாதிரிலாம் ஒரு டீமில் 4 லெஃப்ட் ஹேண்டர்லாம் இருக்க மாட்டாங்க. லொட்டகை யாரோ ஒத்தனா இருப்பான். அவன் இருந்தானா செம்ம கடுப்பு. இந்த ஃபீல்டிங்கை மாற்றி நம்ம ஏதோ நிஜமாலே இன்டர்நேஷனல் போலிங் மாதிரி லெக் சைடில் என்னடா இங்கே நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு நிற்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட வைப்பானுங்க அங்கிள். அதுவும் இந்த கேப்டன்லாம் உசாரா வந்து ஃப்ரண்ட்டில் நின்றுப்பானுங்க, இல்லை கீப்பர் நின்றுப்பானுங்க. ஏன்னா அவனுக்கு கேப்டனில் நம்மள தான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி ஐயோ அது ஒரு கடுப்பா. ரெண்டாவது கடுப்பு என்ன அப்படின்னா காட் சேஞ்ச். அதுவும் ஒரு போலர் இருப்பான் நம்ம டீமில். ஆரம்பத்திலேயே ஒரு 55 ஒய்டு போடுவான். ஒய்டு போட்டதுக்கப்புறம் ஏதோ கார்டுனால தான் தப்பு, ரைட் ஆம் ஓவர் த விக்கெட் போட்டேன், இப்போ அரௌண்ட் த விக்கெட் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த அரௌண்டில் வந்து ஒரு 55 ஒய்டு போடுவோம். யார் இவன், எதுக்காக இவ்வளோ கார்டு சேஞ்ச் பண்ணுறான் எதுவுமே தெரியும். நம்மளுக்குலாம் கார்டே தெரியாது. அதுவும் கார்டு சொல்லனா அம்பையர் வந்து நோ பால் கொடுப்பாரு. இதெல்லாம் நம்ம ஏரியா ரூல்ஸ் இல்லை. கீப்பர் சேஞ்ச் சொல்லணும், அம்பையர் சேஞ்ச் சொல்லணும். கீப்பர் சேஞ்ச் சொல்லனா நோ பால். லெக் அம்பையர்னு ஒருத்தர் இருப்பான். எங்கே இருப்பானே தெரியாது. ஏன்னா அவன் நிழலாக பார்த்து தான் உட்காருவான். கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே உட்கார மாட்டான். அவனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தேடி கண்டுபிடிச்சி தான் கீப்பர் சேஞ்ச் சொல்லணும். அப்படி இல்லைனா கபால் நோ பால். இது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்லேருந்தே நம்மளை சில பேர் கடுப்பேற்றுவானுங்க. யார் அப்படின்னா வந்து ஊர்லேருந்து வந்த பசங்க. அதாவது நம்ம டீமில் ஏற்கனவே ஒரு 13-14 பேர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்தாலும் எல்லாரும் 14 பேர் ஒன்றா வந்துருவானுங்க. ஐயோ நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, இந்த டீமில் நம்ம சேர்த்துப்பாங்களா, நம்மளுக்கு காஜு கிடைக்குமான்னு இவ்வளோ டென்ஷன் போகும்போது ஒரு பையன் வருவாங்க இருந்து. ஹே ஹாய்டா அப்படின்னா, இது யாரா, நான் ராஜேஷ்டா, மை கசின் திருச்சியிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னுவான். அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவன் ரெக்கமெண்டேஷனுக்கு தான் வந்திருக்கான். இந்த கசின் எப்படியாவது டீமில் சேர்க்கறதுக்கு அவன் எல்லா கேன்வாசிங்கும் பண்ணுவான். அந்த கேப்டனும் உசாராகி நல்லா விளையாடுவான்டா, திருச்சியில் பிளேயராண்டா, டிவிஷனுக்குலாம் ஆடி இருக்காண்டா இப்படிலாம் சொல்லிட்டானா நம்மளுக்கு அப்படியே ஐயோ ராஜேஷ் சனி நான் ஏன்டா வந்தோன்ற மாதிரி செம்ம கடுப்பாகும். அந்த ராஜேஷை பயங்கரமாக திட்டினே இருப்போம். கடைசியில் மச்சான் நீ உட்காந்துக்கிறியாடா அப்படின்னும் போது இந்த பட்டன் ஒரு 55 வாட்டி அமுகணும். செம்மையாக இருக்கும்ல. நம்ம டீமில் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும். நம்மளை வாட்டர் பாக்கெட் வேறு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. டே மச்சி டே வாங்கிட்டு வாடா, சும்மா தானே இருக்கேன்றாங்க. அந்த சும்மா இருக்கேன்ற வார்த்தை நம்மளை அப்படியே ஈகோவை ஹர்ட் பண்ணி அடுத்த 2 வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கிரவுண்டு பக்கமே போக மாட்டேன். வீட்டில் உட்காந்து என்ன சேர்த்துக்கல போகன்றேன். கண்ணை கண்டுக்கவே மாட்டானுங்க. எப்படி திரும்பி நான் வந்துடுவேன்னு தெரியும். நீங்கள் கேட்டுக்கிறது கிரிக்கெட் ஞாபகத்தில் முடியும். பாலாஜியோட டேக் இட் ஈஸி அநேகன் படத்தில் கார்த்திக் வருவார்ல, அவரை பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஸ்டைலிஷ் அப்படின்ற மாதிரி இருந்தது, இல்லை பயங்கர வில்லன் என்ன இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்ததா, இல்லை செம்மையாக சிரிப்பு வந்ததா அப்படின்ற மாதிரி. எது அங்கிள் சொல்லுங்கள், நீங்கள் தான் மாட்டிக்க மாட்டீங்க, நான் தான் மாட்டிப்பேன். 92.7 பிகஃபுல்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுருக்கும் போது ஏன் பேசினது சம்மந்தம் இல்லாமல் இது சொன்னீங்களா, இல்லை திடீர்னு டிவியில் ஏதோ சிறப்பு காட்சி அதெல்லாம் போட்டு காமிச்சாங்களா, அதில் அவர் வந்தார். எனக்கு டப்புன்னு அப்படி ஆயிடுச்சு. ஏதோ சொல்லி நினச்சேன், டேக் இட் ஈஸி சொல்லிட்டேன். அப்போ என்ன தெரியுமா, சாயங்காலத்துலேருந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட்டை பார்த்து பழைய கிரிக்கெட் ஞாபகத்தில் மூழ்கி எக்கச்சக்க கிரிக்கெட் விஷயம்லாம் பேசினோம். அந்த வகையில் நம்ம கிரவுண்டில் விளையாடும் போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 6 ஓவரில் நம்ம டீம் பிளேயர்ஸே வந்து நல்லா ஆடி செம்மையாக ஆச்சுருந்தாலும் நம்மளுக்கு மனசு ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்கோம், என்ன 12 ஓவர் மேட்ச் இவனுங்களே 6 ஓவர் ஆடுறானுங்களேன்னு சொல்லிட்டு நம்மளோட அட்வைஸ் எல்லாம் நம்ம இங்கேயே கத்துவோம். டே லெஃப்ட்டில் போய் அடி, லெக்கில் அடிப்பாங்க, ஆலையில் பாரு அப்படின்னுவோம். ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் அச்சாடுறா அப்படின்னுவோம், கையில் விக்கெட் இருக்கிறா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் ஆடலடா காஜி கிடைக்கலடான்னு அர்த்தம் இல்லை. செம்மையாக இருக்கும். அவங்க ஆடுறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆகிடும். இப்படி நம்ம கத்த ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக ஒரு 1.3 ஓவர்ஸில் அவுட் ஆகி கரெக்டாக வெளில வந்துருவானுங்க. ஆனால் நம்ம இது அவ்வளோ கத்தினதுக்கு பலனே இருக்காது. நம்மள இறக்கி விட மாட்டானுங்க. கேப்டன் பேட் இருந்து போயிடுவான். நம்ம தான் நம்மளுக்கு டீம் பேட்ரியாட்டிசம்லாம் பயங்கரமாக இருந்து ஒரே டீமுக்காக விளையாண்டு இருப்போம். ஆனால் நம்ம போய் விளையாடுற கிரவுண்டில் எல்லா கிரவுண்ட்லேயும் வந்து யாராவது ஒரு 4-5 பசங்க இருப்பானுங்க. யார் இவனுங்க அப்படின்னா வந்து ஒரே டைமில் அன்றைக்கி கிரவுண்டில் ஒரு 50 மேட்ச் நடந்ததுன்னா இவனுக்கு ஒரு 3-4 மேட்ச்சில் அட் அ டைம் விளையாண்டு இருப்பானுங்க. ஒரு இடத்துல பேட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போலிங் போட்டு திருப்பி இன்னொரு இடத்துல வந்து பேட்டிங் விளையாடுற மாதிரி செம்ம ஆல்ரவுண்டர். எப்படி இவனுக்கு இப்படி கிரிக்கெட் விளையாடுறானுங்க, எப்படி இவனுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் எப்படி இவனுக்கு மேட்ச் வாங்க போகிறாங்க, எனக்கு பயங்கர ஹீரோ அவனுக்கு தான். சரி இவனுங்க நம்மளாம் ஒரே டீமில் சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க, இவனுக்கு 3 டீமில் கூப்பிட்டு விளையாடுறானுங்களேன்னு சொல்லிட்டு வேறு யார் இருப்பானுங்கன்னா இந்த மாதிரி 1000-2000 பேர் ஒரு கிரவுண்டில் விளையாடும் போது ஏதாவது ஒரு மிடில் பிச்சு சென்ட்ரு பிச்சில் வந்து ரொம்ப நேரம் நம்மளும் காலைல ஒரு 7 மணிக்கு போயிருப்போம், 9 மணிக்கு பார்த்தாலும் அந்த ஸ்டெம்பில் அந்த பிச்சில் வந்து ஸ்டெம்ப் அடிச்சு வச்சிருக்கோம். ஆனால் யாருமே விளையாட மாட்டானுங்க. யாருமே அது ரொம்ப நேரமாக அப்படி தானே இருக்குது, வாடா அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம போகும்போது கரெக்டாக அந்த எங்கேருந்தோ 2 பேர் ஹலோ எங்கள் டீம் வருது, நாங்கள் தான் பிடிச்சி வச்சிருக்கோம்னு 7 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ள அந்த டீம் வரவே வராது. யாரோ ஒரு 2 பேர் ஒண்டி அந்த கிரவுண்டு அந்த பிச்சுக்கு நடுவில் உட்காந்துருப்பானுங்க. பார்த்தாலே செம்ம கடுப்போம். ஆனால் இவங்க கிட்ட எதுக்கு சண்டை வலிச்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீசன்ட் கைஸில் நம்ம கிரவுண்டுக்கு என்ன சண்டையை போட போகிறோம், யாராவது சண்டை போட்டிருந்தாலும் நம்ம அப்படியே பயங்கரமாக எட்டி பார்த்துட்டு எதை நம்ம போட்ட சண்டை மாதிரி வெறுமையாக சொல்லுவோம், இந்த கிரவுண்டில் செம்ம சண்டை அச்சம் வாய வச்சு அப்படின்ற மாதிரிலாம் கதை விட்டுப்போம். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக சண்டைனா பயம். அதுவும் குறிப்பாக என்ன பயம்னா எவனா ஸ்டெம்பு கும்பிட்டு எடுத்து மண்ணில் வச்சிட போகிறான்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டில் இந்த கிரவுண்டில் வர சண்டை ஒண்டி எல்லா டைம்லையும் நம்ம ஸ்பெக்டேட்டராக இருக்கிறத
நம்மளுக்கு சேஃப் இல்லை அங்கிள். இதே மாதிரி இன்னும் நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போயே சொன்னோன்னா என்னடா இவன் ஃபுல்லாக கிரிக்கெட்டே பேசினுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி பக்கத்தில் இருக்கிற எஃப்எம்க்கு போயிட்டு ஏதாவது அங்கே நேர்களே எஸ்எம்எஸ் அனுப்புங்கன்னுவாங்க. அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனால் கிரிக்கெட் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வேர்ல்டு கப் இன்னும் 1.5 மாதம் நடக்க போதே, அப்போ பேசிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கேட்டுங்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. நீங்கள் லைட்டாக அசத்த போகுது யார் மாதிரி ஆயிடுச்சுல்ல. இந்த கிரிக்கெட் கிரவுண்டுகள் நடக்கிற நகைச்சுவை அப்படின்ற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். முன்னெல்லாம் தர்பீஸ் சாப்பிட்றதுனா நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கும், அப்படி சாப்பிடுவோம்ல. ஏன்னா வருஷத்துலேயே அது 3-4 மாதம் தான் கிடைக்கும். இப்போ தான் மார்ச் அந்த ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிக்கும். அது நல்லாவே இருக்காது, ஸ்வீட்டாகவே இருக்காது. இப்போ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு வீட்டில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூன் மாதத்தில் இருக்கிற தர்பீஸ்லாம் செம்மையாக இருக்கும்ல, அதோட காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 year ஃபுல்லாக வி ஹேவ் டு வெயிட் அண்ட் ஆல். ஆனுவல் எக்ஸாம் லீவில் தான் தர்பீஸ் வரும் அப்படின்றது வந்து சின்ன வயசில் நான் நினச்சிருந்தது. ஆனால் இப்போலாம் தர்பீஸ் வருஷம் ஃபுல்லாக கிடைக்குது இல்லை. ஹவ் இஸ் இட் பாசிபிள் அண்ட் ஆல்? 92.7 பிக் எஃப்எம் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுருக்கும்போது ஏந்திரமாச்சு. இப்போலாம் வந்து அந்த இந்த தர்பீஸ் வந்து முன்னாலாம் தர்பீஸ்னால் நம்மளுக்கு கோடு கூட வரி குதிர மாதிரி இருக்கும்ல. இப்போலாம் வந்து ஃபுல் க்ரீன் தர்பீஸ். அது நம்ம ஊருக்கு தெரியவே தெரியல. ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக முளைக்க ஆரம்பிச்சிச்சுல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு திடீர்னு வந்து நல்ல சோறு நல்ல கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. யார் இவங்க அப்படின்னா, ஆர்கானிக் உணவை வந்து தயார் பண்ணி அதை சாப்பிட்றத வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற இளைஞர்கள். இப்போலாம் சொன்னோன்னா அவர் வந்து நம்மாழ்வார், வயசு 77 அப்படிலாம் கிடையாது. MBA படிச்ச ஒரு பையன் தான் ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணிடுறாரு. அவர் ஒரு வாட்டி என் ஷோக்கு வரும்போது சொல்லியிருந்தாருங்கள், என்ன தெரியுமா, இப்போ நீங்களாம் சாப்பிட்றீங்களே பழம், அதெல்லாம் பழம் இல்லை அப்படின்னாரு. என்ன அப்படின்னா அப்படின்னு வந்து நக்கலாக அவர்கிட்ட கேட்டால் விஷம், அதுதான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டார். ஏன்னா அவ்வளோ பூச்சி மருந்து இருக்காங்க. நம்ம எப்படி ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆப்பிள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஆப்பிள் நம்ம கையில் வரத்துக்கும் அதை பறிச்சதுக்கும் எவ்வளோ டைம் தெரியுமா? 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம கையிலே வருதான். சும்மா சொல்லாத, நிஜமாலே தான் அங்கிள். அவ்வளோ நாள் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாமே அதில் இருக்குதான். அதே மாதிரி ஒரு சீட்லெஸ் திராட்சைன்னு சொல்லிட்டு சாப்பிட்றமே, ஒரு திராட்சையால் அதோட சீடே உருவாக்க முடியல அப்படின்னா அந்த திராட்சையை தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நல்ல திடுக்கிடும் கேள்விலாம் கேட்டு போயிட்டார் அங்கிள். அந்த ஒரு ஷோ கேட்டதுலேருந்து எனக்கு ஒவ்வொரு வாட்டி இந்த நீல்கிரிஸ், பழமுதிர் நிலையம், அதுக்கப்புறம் வேறு என்னங்களாம் நம்ம போய் வாங்குறோம், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், இந்த மாதிரி நம்ம எல்லாமே பாஷாக கிடச்சி பேக்கெட்டில் பண்ணி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் வாங்குறது கொஞ்சம் பயமாக இருக்குது. கூறு கட்டி ஏதாவது ஒரு ஆயா விற்றுதுன்னா அது நல்லதான். ஏன்னா அதில் 4 பூச்சி கடிச்சதெல்லாம் இருக்கும், கழிஞ்சு போயிருக்கும், சில இதெல்லாம் வந்து வெம்பி போயிருக்கும். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சாதாரணமாக விளையப்பட்ட முன்னாடி நம்ம எதை வாங்கி சத்துன்னு சாப்பிட்டோமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அதில் இருக்குதான். ஆனால் நம்ம கடையில் பாஷா வாங்குறோமே, அதெல்லாம் இல்லவே இல்லையா. அதே மாதிரி தானே இந்த தர்பீஸ்னால் நம்ம ஊர் நிலைமைக்கு 4 மாதம் தான் வளருமா. அது எப்படி வருஷம் ஃபுல்லாக வளருது? எங்கடா அந்த பட்டனு? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எப்போ கச்சாலும் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை குடிக்கிறமே, ஜூஸே இல்லையா அங்கிள், அதான் பயமாக இருக்குது. திடீர்னு இந்த தர்பீஸை பஞ்சு மிட்டாய் இப்படி காமிச்சானா கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துச்சு. பார்த்தீங்களா ஆண்டி அண்ட் அங்கிள், வாட் இஸ் திஸ் அண்ட் ஆல் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஒன்லி வி ஆர் ஈட்டிங். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இதில் வேறு இந்த ஆர்கானிக்னு சொல்லி விற்கிற பொருள்லாம் டெய்லி வாங்கிற மாதிரி பொருள் இல்லை, செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லடா, உடம்புக்கு நல்லதுன்னா வாங்கிக்கலாம்ன்றீங்களா? அதை நான் இப்போ லைட்டாக பண்ணிக்கிறேன். இதுக்காக கொஞ்சம் ஆர்கானிக் லோன் யாராவது பேங்க்கில் HDFCயில் கொடுப்பாங்களா, ஆக்சிஸ் பேங்க்கில் கொடுப்பாங்களா விசாரிச்சுலாம் இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கிறது, ஐயோ இந்த படத்தை பார்த்து பயந்த பாலாஜியோட டேக் இட் ஈஸி டெய்லி நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இல்லை, யாரோ ஐசிசி பிக் எஃப்எம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. என்னன்னா வந்து இந்த வேர்ல்டு கப்போட அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் நாங்கள் தான்றதுனால டெய்லி ஒரு கோல்டன் மூமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கப் சொல்லணும். இந்த ப்ராமிஸை நாங்கள் இந்தியா ஃபுல்லாக மீறவே மாட்டோம். எல்லா ஆர்ஜியும் இதே டைமில் இதை சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் சொல்லிடுவாங்க. 92.7 பிக் எஃப்எம் பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது இன்னைக்கான கோல்டன் மூமெண்ட் என்னன்னா, பங்களாதேஷ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதுதான் சொல்லி ஆகணுன்றது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி வந்து 100 பேர் வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து 1999 வேர்ல்டு கப்பில் தான் ஃபஸ்ட்டு டைமாக பங்களாதேஷ் வந்து ஒரு வெற்றியை பதிவு பண்ணிச்சு. அதுவும் யார் கூட அப்படின்னு பார்த்தாக்க பாகிஸ்தானோட 62 ரன்ஸில் ஜெயிச்சு அவங்க வாழ்நாளில் மறக்க முடியாத பொன் எழுத்துக்கள் எழுதப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அமுச்சு வச்சிருந்தாங்க. அவங்க அமிச்ச அதே நாளில் இன்றைக்கி இங்கிலாண்டை ஜெயிச்சு அடைச்சி போங்க பாகிஸ்தான்லாம் பழைய கதை இப்போ இங்கிலாண்டுன்னு சொல்லிட்டு இதை வச்சு இவனுக்கு ஒரு 4 வருஷம் ஓட்டுவானே. இந்த பங்களாதேஷ் டீம்கிட்டே பிடிக்காத விஷயம், ஒரு வேர்ல்டு கப் ஒரு மேட்சும் ஜெயிச்சிடறாங்க. ஒரு வாட்டி இந்தியா, ஒரு வாட்டி பாகிஸ்தான், இப்போ இங்கிலாண்டா, இதை வச்சு ஒரு 4 வருஷம் ஓட்டினதுக்கப்புறம் பங்களாதேஷ்க்குலாம் எதுக்கு டெஸ்ட் ஸ்டேட்டஸ், அதெல்லாம் முக்கிய விளையாடுறது நம்ம பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இதே மாதிரி ஜெயிச்சிருவாங்க. இல்லை பஞ்சுமிட்டாய் தலைனா ஆமாம் தலையாடுறான். இதே மாதிரி பல மேட்சுகள் பல ஸ்கோர்கள்லாம் நீங்கள் இந்த வேர்ல்டு கப் முடிய வரைக்கும் பிக் எஃப்எம் கேட்டுனே இருக்கலாம். ஏன்னா ஐசிசியோட அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் இஸ் பிக் எஃப்எம். இது எதுக்கு சொல்கிற அடிக்கடிங்களா? நாங்கள் தானே சொல்லணும். பக்கத்து எஃப்எம்ல இதை சொல்லுவாங்களா? மாட்டாங்கல்ல. நாளைக்கு காலையில் நீங்கள் மேட்ச் ஆரம்பிக்கிற அந்த 5 மணிலேருந்து முடிகிற அந்த 11 மணி, எத்தனை மணிக்கு முடியும்? சரி, எப்போ முடிஞ்சாலும் கல்லா கட்டுற வைக்கல நாங்கள் ஸ்கோர்லாம் சொல்லுவோம். இதை சொல்லி நான் அப்படியே 5 மினிட் கூட நான் வந்து போயிட்டு பானிபூரி சாப்பிட்டு நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் உங்களை பார்க்குற வைக்கலும். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட் see you next time. This is Balaji saying tada bye bye, good night, have a great night.